மூவி ரொம்ப நல்லா தான் தோணுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் எடுத்திருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் நல்லா இருக்கு. சீமான் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கரெக்டாக நல்லா டீசெண்டாக இருக்கு. படம் லைட்டாக எழுத்துட்டாங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சீமான் ஆக்டிங் ரொம்ப நல்லா தான் இருக்கு படத்தில். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இந்த பையன் லவ் ஃபெயிலர்ண்ணா, அதனால எனக்கு பிடிக்கலண்ணா. நல்லா இருக்குண்ணா படம், பார்க்கலாண்ணா, செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. ஆனா லேக்லாம் இல்லைண்ணா, போரே அடிக்கல எங்கேயும். அது நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீன் வேற இது சீமான் சார் கொடுத்துருந்தாங்க. ஹீரோட ஃபைட் சீனோட இதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் தான். காமெடியா இல்ல, லைக் எப்பவுமே அவர் வந்து சீமான் சார் வந்து ஒரு பவரா பேசுவார். இதுல ஒரு காமான கேரக்டரா காட்டி ஒரு ஃபைட் சீன் காட்டியிருந்தாங்க. ஹீரோட ஃபைட் சீனோட இந்த ஃபைட் சீனுக்கு தான் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா. மூவில லேக்லாம் இல்ல, காமெடி இருந்தது. அனிருத்தோட மியூசிக் எல்லாத்தையும் கரெக்டா ஓடிச்சு. பாட்டுக்காண்டி தான் ப்ரோ படமே ஓடிச்சு. பாட்டு இல்லைன்னா படமே மட்டும் தான் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? ஓ ரிவ்யூவா? சாரி. பிரதீப் ரங்கநாதன் படம்னு ஓகே தான், நிறைய லாஜிக் இடிக்குது. மற்றபடி ஃபார் ஃபன் ஃபேக்டர் வி கேன் ஹேவ் வாட்ச். சூப்பர் தான். மியூசிக் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, அதையும் எதிர்பார்த்து தான் வந்தோம். பிரதீப் ரங்கநாதனுக்காக பார்க்கலாம். யாரோட ஆக்டிங்க? சீமான் சூப்பர். சீமானோட சீன்ஸ், அவரோட கேரக்டர்லாம் அழுத்தமா இருக்கு, அது எல்லாமே சூப்பர். ஆனா ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஸ்லோவா போச்சு படம். எதிர்பார்த்து வந்தோம், இன்னும் நல்லா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கான்செப்ட் இஸ் ஓகே, இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம். நல்லா தானே லவ் கருத்து ஸ்டவ் அது எப்படி ஆப்பை வச்சு சொல்லக்கூடாது. லவ்வே நம்ம ஆர்ட் தான்ட்டு முக்கியம்னு சொல்லிடுறாங்க. மியூசிக்லாம் நல்லா தானே வைப் பண்ணி தானே உள்ள. சீமான நல்லா கலாச்சினே இருந்தோம் உள்ள, மஜா பண்ணிருந்தாரு அவரு. பார்க்கலாண்ணா, பார்க்கலாண்ணா. நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கணும். புரியல, ஆக்டிங்லாம் சூப்பரா தானே இருக்கு. அதெல்லாம் லைட்டா கொஞ்சம் பொறுமையா தான் போகுது, மற்றபடி ஓகே. அவர் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. மியூசிக் சூப்பர்ண்ணா. கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச். படம் வந்து வித்தியாசமா இருக்குது. செல்போன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி தப்பான் இருக்கா. மனுஷனுடைய உணர்வுகள் வந்து மனுஷனா தெரிஞ்சுக்கணும். செல்போன் எந்த காலத்துலயும் வந்து அது ஒரு மிஷின் தான் அது. ஆனா மனுஷனோட மனசு என்னைக்கு யாரால மாற்ற முடியாது. மனுஷன் நேசிக்கணும். சீமனோட ஆக்டர் பக்கவா இருக்குது. அவர் அரசியலா பேசாத ஒரு யார்கனுங்க பத்தி பேசியிருக்காரு. அது உண்மையா நம்ம தமிழர்கள் சரி, ஆல் இண்டியன் சரி ஏத்துக்கணும். படம் வந்து மார்க் என்னால போட முடிஞ்ச ஒரு 57 போடுவேன். 57 மார்க் போடுவேன். பரவாயில்ல, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இருந்தாலும் அவர் பேரு விக்னேஸ்வரன் டைரக்டர் லைக் கொடுக்கல. ஏன்னா வந்து இந்த படம் வந்து எப்படி சொல்லணும்னா ஆர்கானிக்கை பத்தியும் சொல்லியிருக்காங்க. மனுஷனோட லைஃப்ல வந்து செல்போனை தவிர்க்கணும், மனுஷன் நேசிக்கணும். ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் மனுஷன் வந்து இது பண்ண மாட்டாங்க. செல்போனுன்றது ஒரு தேவைக்கு தான். அது வந்து அத்தியாவசியம் இல்லை, அது அனாவசியம் தான். அது தேவைக்கு பயன்படுத்தலாம் செல்போனை. ஆனால் இந்த படம் வந்து மக்கள் ரீதியா ஓகே பண்ணலாம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படின்னு தெரியல. எனக்கு 47 ஏஜ் ஆகுது. எனக்கு பரவாயில்ல, இந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாகும்.